இப்ப நம்மளோட பயணம் ராமேஸ்வரத்த நோக்கி தாங்க. ராமேஸ்வரம் போகணும்னா, பாம்பன் பாலத்த கடந்து தாங்க போகணும். அப்பா! என்ன ஒரு அழகு இந்த பாம்பன் பாலம். இந்த உயரமான இடத்துல இருந்து கடல பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்குங்க. எனக்கு இப்ப வானத்துல பறக்கிறது போல ஒரு உணர்வு வருதுங்க. இந்த பாம்பன் பாலம் தாங்க இந்தியாவிலே கடல்வழி நீளமான பாலம். இப்ப நாம வந்தது பஸ் பிரிட்ஜுங்க. இப்ப தெரியிறது பார்த்தீங்கன்னா, ரயில்வே பிரிட்ஜ். இந்த பாலம் வந்து 100 வருஷத்துக்கும் மேல் பழமையானதுங்க. அடுத்த பாலம் பார்த்தீங்கன்னா, தற்சமயம் திறந்து வைக்கப்பட்டதுங்க. பெரிய பெரிய கப்பல்கள் வருவதற்காக 2 பக்கமும் ஓப்பன் ஆகுங்க. அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது தாங்க இந்த பாலம். நீல சேலை கட்டிக் கொண்ட சமுத்திர பொண்ணு நீ நெளிஞ்சு நெளிஞ்சு பார்ப்பதென்ன சொல்லடி கண்ணு நீல சேலை கட்டிக் கொண்ட சமுத்திர பொண்ணு நெளிஞ்சு நெளிஞ்சு பார்ப்பதென்ன சொல்லடி கண்ணு யாரை காண துடிக்கிறியோ கரையில நின்ன அந்த ஆள் வராமல் திரும்புறியோ சொல்லடி கண்ணு யாரை காண துடிக்கிறியோ கரையில நின்னு ஓ ஏலேலோ ஏலேலேலேலோ ஏலேலோ ஏலேலேலேலோ Chicken book லைலே என்னங்க, உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன சாங் வந்துட்டு போகுதுன்னு தெரியுதுங்க. எனக்கும் அந்த சாங் தாங்க ஞாபகம் வருது. அக்கறையில்லா எங்க வாழ்க்கையிலே அக்கறை கொண்ட கடல் தாயம்மா. நம்ம போனது மீன்பிடி தடை காலங்க. இந்த 2 மாசமும் மீன் பிடிக்க மாட்டாங்கங்க. ஏன்னா, மீன் இனப்பெருக்க காலங்க. அதனால தான் அங்கங்க ஆங்கர் போட்டு போட்டுகள நிப்பாட்டி வச்சிருக்காங்கங்க. அது இந்த கடலுக்கு மேலும் அழக கூட்டுதுங்க. அப்பா!
எவ்வளோ அழகா இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2 ரயில்வே பிரிட்ஜுங்க. 1 பழமையானதுங்க. இன்னொன்னு தற்போது கட்டப்பட்டதுங்க. அதுல என்ன ஒரு தகவல்னா, இந்த பழைய ரயில்வே பிரிட்ஜ் வந்து கப்பல் வந்தால் எந்த ஒரு நவீன வசதி இல்லாமல் மனித சக்தியால் ஓப்பன் பண்ணக்கூடிய வசதி கொண்டதுங்க. இந்த புது பிரிட்ஜ் வந்து நவீன இயந்திரங்களால் ஓப்பன் பண்ணக்கூடிய வசதி கொண்டதுங்க. வெள்ளையர்கள் நம்மிடம் கொள்ளையடித்து சென்றாலும், சில ஆச்சரியப்படக்கூடிய கட்டுமானங்களை விட்டு சென்று உள்ளார்கள். ஏலோ 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 ஏலோ. நம்ம அடுத்து குந்துக்கால் என்ற இடத்துக்கு தாங்க போக போறோம். இங்க இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில தாங்க இருக்கு. அந்த இடம் தாங்க அது. அந்தா தெரியுது பாருங்க. அங்க தாங்க போக போறோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குந்துகால் என்ற இடத்துல தாங்க நின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் வந்து அமெரிக்கால இருந்து வரும்போது இந்த இடத்துக்கு தாங்க முதலில் வந்திருக்காரு. அது இங்க உள்ள மாமன்னர் சேதுபதி பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் வரவேற்க மண்டியிட்டு வரவேற்றிருக்காருங்க. அதனால தாங்க இந்த இடத்துக்கு குந்துகால் என்ற பெயரும் உண்டு. இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் வந்து உள்ள போய் பார்ப்போம் வாங்க. உள்ளே நுழைந்தவுடன் ரொம்ப அமைதியான சூழலா இருக்குங்க. அவருடைய இளம் வயது தொட்டு அவருக்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் புகைப்படங்களாக வைக்கப்பட்டுள்ளது. அப்படியே உள்ள வரும்போது எதிரில் பார்த்தீங்கன்னா, கம்பீரமான விவேகானந்தர் வெங்கல சிலையும், மாமன்னர் பாஸ்கர சேதுபதி சிலையும் வைக்கப்பட்டுள்ளதுங்க. உள்ளே ஒரு தியான மண்டபமும் இருக்குங்க. என்னுடைய பேர் ராதாகிருஷ்ணன். விவேகானந்தா மணிமண்டலத்துடைய பொறுப்பாளராக இருக்கிறேன். இது மணிமண்டபம் ஆரம்பித்த காலத்திலேருந்தே நான் தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மணிமண்டபம் எப்படி ஆரம்பினதுன்னா, சுவாமி விவேகானந்தர் வந்து 1893 வருஷம் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சிகாகோ மாநாட்டில் உலக சமய மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கு இந்தியா சார்பில் சுவாமி விவேகானந்தர் அனுப்புறதுக்கு ராமநாதபுர ராஜா பாஸ்கரா சேதுபதியும் மைசூர் ராஜாவும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, உலக மக்கள், இந்த நாட்டு மக்கள் வந்து எனக்கு வந்து அனுப்புனா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஆளுக்கு 1 பைசா கொடுக்கும் நேரத்தில் இந்த ராமநாதபுர ராஜா பாஸ்கரா சேதுபதி அப்போவே வந்து அதிகமான பொருள் உதவி கொடுத்து அனுப்பி வச்சார். அவர் மூலியமாகவே இந்த அமெரிக்காவுக்கு அவர் சென்றார். அங்கே கொண்டு போனவங்களும் அங்கே வந்த உடனேயே அவருடைய பொருள் எல்லாத்தையுமே தவற விட்டார். ரொம்ப சிரமப்பட்டு போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டார். இவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே மாநாட்டில் உள்ளவங்க எல்லாமே
ஒரு அறிவுறுப்படக்கூடிய நிலைமையில் அவங்க வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் பாரத நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் வந்து 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய சொற்பொழிவை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எல்லாருமே அந்த மாநாட்டில் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் எல்லாருமே உரையை சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆனால் சுவாமிகள் வர நேரத்தில் என்ன சொன்னார்னா, சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொன்னார். அமெரிக்காவுடைய வாழ்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளை சொன்ன உடனேயே இதோட கைத்தட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்தது. 20 நிமிஷம் நடந்தது. Sisters and brothers of America, இருபது நிமிஷம் அந்த அவருடைய கைத்தட்டல் நடந்தது. ஆனால் அவர் பேசக்கூடிய நேரம் 2 மணி நேரம் பேசினார். ஆனால் 2 மணி நேரம் பேசுனதே மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் 2 நிமிஷம் மாதிரி தெரிஞ்சது. அப்போ சாமிகிட்ட சொன்னாங்க, சாமி இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேசணும் அப்படின்னாரு. எனக்கு கொடுத்ததை 2 நிமிஷம், நான் ஒரு 2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டேன், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். ஆனால் அவர் ஒரு நாள் மாநாட்டில் மட்டும் இடம் கொடுத்ததில்ல, ஒரு வாரத்துக்கு அவருடைய சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல கிடைச்சது. அது வாய்ப்பு கிடைச்ச உடனே உலகத் தலைவர்கள் எல்லாருமே எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து உலக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுறார். எல்லா நாட்டிலையுமே இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையுமே பரப்பிட்டு இறுதியாக இலங்கைக்கு வரார். இலங்கையிலேயே இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் பரப்புகிறார். பரப்பிட்டு இந்த இடம் வந்து பழைய இடம் வந்து கப்பல் அடின்னு ஒரு பேர், பாமன் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பாமன் துறைமுகத்தில் இங்கே வந்து இறங்குறாரு. அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக, யாருக்கு, பாஸ்கரா சேதுபதி ராஜாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக சாமி இந்த இடத்த வந்து கப்பல் வந்து இறங்குறார். அப்போ ராஜா பாஸ்கரா சேதுபதியும் இந்த இடத்துக்கு வந்து சாமியை வரவேற்கிறதுக்கு வராரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்கரா சேதுபதி, சாமி நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறீங்க, புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால உங்களுடைய பாதம் என்னுடைய தலையில் பட்டு தான் நீங்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு இந்த இடத்துல அவர் மண்டி போட்டு வரவேற்றார். அப்போ சாமி அது மாதிரி செய்யலை. இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வெளிநாட்டில் பரப்பிட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய பாதம் போகும்போது இந்த பாரத மண்ணில் தான் படணும் அப்படின்னு பாரத மண்ணிலே இருந்து உடம்பெல்லாம் மண்ணாளி பூசிக்கிட்டார். இப்போ தான் எனக்கு வந்து உடம்புல வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்குது அப்படின்னு சொன்னார். ராஜா மண்டி போட்டு வரவேற்றதுனால இந்த இடம் வந்து குந்துகால் அப்படிங்கிற பேர் வந்தது. அதுக்கு முன்னால் இது பழைய பேர் வந்து பாமன் துறைமுகம், இல்லைன்னா கப்பல் அடியான்னு சொல்லுவாங்க. அதனால தான் குந்துகால் இந்த பேர் வந்தது. அப்புறம் ராஜா சொல்கிறார், சாமி நான் முன்னால் உள்ள கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கறல, இன்னொரு கோரிக்கை வைக்கிற நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு. என்ன அப்படிங்கும்போது ராஜா பெரும்பாலும் குதிரை கட்டின சேரட்டில் தான் வருவார். அப்போ நீங்கள் சேரட்டில் அமரணும், நாங்கள் எங்களுடைய பரிவட்டத்தோட நாங்கள் ராமேஸ்வரம் வரை எடுத்துகிட்டு போவோம், நீங்கள் ஒத்துக்கிறணும் அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டார். அப்போ தான் சாமியை உட்கார வச்சு ராஜா அவரோடு சேர்ந்த பரிவட்டங்கள்லாம் சேர்ந்து ராமேஸ்வரத்தோட சாமியை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. அதனால் இந்த ராஜா பாஸ்கர சேதுபதிக்கு சாமி வந்து ராஜரிஷிங்கிற ஒரு பட்டத்தை இந்த இடத்துல வந்து வழங்குறார். இது நிகழ்ந்த இடம் தான் இந்த இடம். இதனுடைய ஞாபகார்த்தமாக ராமகிருஷ்ணா தபோவனத்தின் மூலியமாக திருப்பாரத்துறை சார்பாக இவருடைய நினைவு சின்னத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. இதான் இந்த இடத்துடைய வரலாறு.